அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கூட்டம்ன்றது இது மாதிரி தெய்வங்கள் கொடுக்கறதுல தான் அவ்வளோ பெரிய பில்டிங் உருவாயினுக்குது. தெய்வம் வந்து கள்ள நோட்டு அடிக்கல கூரையை பிச்சுட்டு கொட்டுறதுக்கு. பழமொழிக்கு ஒன்றா நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு உதவாது இல்லையா? இப்போ அந்த பொண்ணு வந்தது உமா, எவ்வளோ பெரிய உதவி. இந்த மாதிரி தெய்வங்கள் வரனால தான் சொல்கிற மனிதனுக்குள்ளவே தெய்வம் இருக்கிறான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தெய்வங்கள் செய்யறதால தான் இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக மாறி இருக்குது. இவ்வளோ பெரிய இந்த தெய்வங்கள் கொடுக்கறதால தான் 2 நாளைக்கு 3 நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சாப்பாடு போட முடியுது. கடவுளே சோறு இல்லாத நீ கர்ப்பம் கொத்தினதா, நீ நெய்வேத்தியம் பண்ணதான் கடவுளுக்கு சோறு. அப்புறம் எங்கள் கடவுள் எனக்கும் உனக்கும் கொடுக்குது. மனிதன் தான்பா தெய்வம். நான் துன்பப்படுறேன்னா எனக்கு கடவுள் வந்து தூக்க மாட்டான்பா, மனுஷன் தான்பா ஓடி அந்த தூக்கணும். நான் சோறு இல்லாத தவிக்கிறேன்னா கடவுள்கிட்ட போய் கையேந்தனா சோறு போட மாட்டார்ப்பா. ஒரு ஊட்டாண்ட போய் கையேந்தனா கடவுள் சோறு போடுவான்பா. மனிதன் தான் தெய்வம். மனிதனை விட ஒரு தெய்வம் உலகத்தில் எதுவும் கிடையாது. உயர்ந்தவன் மனிதன். ஆனால் இவனுடைய செயல் இவனுக்கு தெரியாமல் வாழ்ந்துன்னுக்கிறான். ஒருத்தர் உயர்ந்த செயல் செய்யும் போது அவன் தெய்வம். ஆமாம், உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய தரம் உயருது. ஒரு நாள் ஒரு மனுஷன் 2 பேர் இருக்கிறான். ஒருத்தனை நல்லவன் சொல்கிறோம், ஒருத்தனை கெட்டவன் சொல்கிறோம். 2 பேரும் மனுஷன் தான். ஏன் இவனை நல்லவன் சொல்கிறோம், அவனை கெட்டவன் சொல்கிறோம்? இவன் செய்கிற செயலுக்காக இவனை உயர்த்தி பேசுகிறோம், நல்லவன் சொல்கிறோம். அவன் செய்கிற செயலுக்காக அவனை தாழ்த்தி இவன் கெட்டவன் சொல்கிறோம். அப்போ ஒரு மனுஷனை நல்லவன் ஆக்கிறதும் கெட்டவன் ஆக்கிறதும் அவனுடைய செயல் தான் அடிப்படை பேசும். அப்போ நல்ல செயல்களை செய்யும்போது எல்லாரும் நல்லவனாகவே வாழலாம். நல்ல செயல்களை செய்யுங்க, அதான் முக்கியம். நீங்கள் செய்கிற செயல் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான், உலகத்துக்கும் இருக்கணும். உங்கள் குடும்பத்தையும் தாண்டி செய்கிற செயலுக்குதே அது வீணவே ஆகவே ஆகாது. இப்போ கூட அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்ன சொன்னேன், இவ்வளோ பெரிய உதவி செய்துங்க, இறைவனுடைய கண் உங்கள் மேலே படும், கண்டிப்பாக படும் அப்படின்னு. ஏன்னா இந்த உதவி செய்தவங்களுடைய இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு உரிமையானது இல்லை. இது எனக்கு ஒன்றும் உரிமை கிடையாது, என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் உரிமை கிடையாது, என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் உரிமை கிடையாது. இல்லை பணம் கொடுத்தாங்களே அவங்களுக்கும் அது உரிமை கிடையாது, உலக மக்களுக்கு உரிமையானது. அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு சுயநலமும் இல்லாத ஒரு செயலை செய்யும்போது அதுக்கு இறைவனே சாட்சியாக மாறிடுவான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட இது அதெல்லாம் சேர்த்தா 8 கோடி. 8 ரூபாய்க்கு வழி இல்லாத பிச்சை எடுத்தேன் நான். 8 கோடி போட்டு கட்டிக்கிறேன். இது யாருக்காக? இந்த உலகத்துக்காக. ஊருக்காக என்ன, வீட்டுக்காக என்ன வேணும், அவங்களுக்கு கல்யாணம் காசு நல்லபடியாக பண்ணேன். ஊருக்கு என்ன வேணும், ஒரு கோவில் வேணும் வழிபடும். ஊர் மக்கள் அப்போ தான் நல்லா இருப்பான், கோவிலை கட்டினேன். உலக மக்களுக்கு என்ன வேணும், ஆசிரமம் கட்டினேன். ஒரு வட்டத்துக்குள்ளே வாழறதில்லை மனித வாழ்க்கை. பரந்த உலகத்தில் முழுமையாக வாழ வேண்டிய மனிதன். அப்படி பண்ணிட்டப்ப மனிதனுடைய சிறப்பை அவனை பற்றி தெரியாமல் வாழ்ந்துனுக்கிறதால அவன் வளர்ச்சி இல்லாமல் போயிட்டு. நான் மாடு மேய்க்கும் போது யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியுமா சொல்லு? இதுக்கு காரணம் யார்? எங்கள் அப்பா என்ன ஒரு பிஹெச்டியா, எங்கள் அம்மா என்ன ஒரு பாரட்லாவா? எல்லாம் கை நாட்டு கேஸ், நான் ஒரு கை நாட்டு கேஸ். ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தை பற்றி தான் அனுபவம். வாழ்க்கைக்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு அனுபவம் இருக்குது. அதை விட சிறந்த ஆயுதம் எதுவும் கிடையாது.
ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாள் அனுபவத்தை அவன் யோசித்து பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவனுடைய முன்னேற்றம் வளர்ந்துக்கினே இருக்கும். ஆனால் அந்த முன்னேற்றம் உனக்கு மட்டுமே இருந்தக்கூட, உலகத்துக்காகவும் இருக்கணும். அதனால தான் நான் நேற்று பேசும்போது கூட சொன்னேன், இந்த இளைஞர்களை பற்றி. இந்த உலகம் உங்கள் கையில் தான் இருக்குது, முதியோருங்க கையில் இல்லை. இளைஞருங்க எல்லாரும் தாய் தப்பம் பேச்சு கேட்டு நல்லா படிக்கணும். ஒரு காலத்தில் பலம் இருந்தால் வேலை கொடுத்தான், ஒரு காலத்தில் அறிவு இருந்தால் வேலை கொடுத்தான். இப்போ பலமும் தேவையில்ல, அறிவும் தேவையில்ல, பேப்பரில் சர்டிஃபிகேட் இருந்தால் வேலை கொடுப்பான். அப்போ படிப்பு அவசியப்படுதுங்க. படிக்கிற பசங்க கட்டி எடுத்துக்கணும், கபடா எடுத்துக்கணும் தெரியக்கூடாது. ஏன்னா தாய் தப்பம் வட்டிக்கு வாங்கி உங்களை படிக்க வைக்கிறான், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான். அதுக்கு அந்த உழைப்பை வீணாக்கிடக்கூடாது. நீங்கள் நல்லா படிக்கணும், உங்கள் வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கணும். நீங்கள் யார் தெய்வம் நம்பி நீ வாழக்கூடாது, உன்னை நம்பி நீ வாழணும். உன்னை நம்பி ஒன்றா ஊர் இருக்கட்டும். ஆனால் உன் குடும்பத்தை நீ நல்லா காப்பாற்றும் போது இந்த உலகம் நல்லா இருக்கும், உன் குடும்பமும் நல்லா இருக்கும். அப்போ இந்த உலகமே நீ தான் மந்திரி, நீ தான் வக்கீல், நீ தான் பிரதமர், நீ தான் ஜனாதிபதி ஆக போகிற நாளைக்கு. முதியோருங்களாக போகிறாங்க. அப்போது இந்த உலகம் யார் கையில் இருக்குதுன்னா இளைஞருங்க கையில் இருக்குது. அப்போ இந்த இளைஞருங்க சீரான முறையில் அவங்க வாழ்க்கையை பயன்படுத்தினாலும் அது அவங்க குடும்பத்துக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது. அதனால ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்துருக்குறான் இறைவன். யாருக்கும் ஆற்றல் இல்லாத மனிதனே கிடையாது, எல்லோருக்கும் ஒரு ஆற்றல் கொடுத்துக்கிறான். ஆனால் அதை சீரான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கையாக மாற்றிக்கணும். அதுதான் என்னுடைய அறிவுரை இளைஞருக்கு. சொல்லுமா வேற. ஆமாங்க ஐயா, எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் துக்கமும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. வெரி குட், அழகா சொன்னாங்க. சந்தோஷமா, ஆமா. ஏன்னா சந்தோஷம் தான் பின்னாடி துக்கம் வரும், அது உண்மை. நீ எப்ப சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டியோ, சந்தோஷத்தை நல்லா அனுபவிச்சுட்டு போன உடனே பின்னாடியே வரும் துக்கம். ஏன்னா அவங்க அக்கா தான் இது, அக்கா போனாலும் தங்கச்சி வந்துடும். அப்போ நீ அதையும் தான் அனுபவிச்சுதான் ஆகும். அப்போ அனுபவிக்கும் போது ஐயோ டாக்டர் கிட்ட போக வேண்டியிருக்க, இதை இறக்குறான்றான், கையெடுக்கிறான்றான், காலடி, எதை எடுத்தாலும் எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா சந்தோஷமா இருந்தல்ல. இப்போ அக்கா வந்தவொடனே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இன்பம் வரும்போது பின்னாடியே துன்பம் வரும், துன்பம் வரும்போது பின்னாடி இன்பம் வரும். இது இயற்கை, அதை மட்டுமே அனுபவிப்பேன் நான், இதை அனுபவிக்க மாட்டேன்னா ஒத்துக்கவே வேணாது. இயற்கைக்கு நீதி கிடையாது, இயற்கைக்கு புறம்பானது. இயற்கைக்கு புறம்பானதை இயற்கையில நீ பண்ண முடியாது, அதை ஒத்துக்க மாட்டாங்க. கடவுள் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. சொல்லுமா. அதான் சொன்ன ஐயா, என்கிட்ட சொன்ன இது மாதிரி எல்லாம் செய்யுமா, ஒன்னு அகங்காரம் நானுன்றது மட்டும் அங்க வராது பார்த்துக்கோன்னாங்க. அது நானுன்றது என்னன்னு தெரியாம நம்ம தான் ஜோதியை பார்த்துட்டல, நாம வாங்கிட்டா போதும் அப்படின்றதுக்குள்ள நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஐயாவோட பாட்டு, ஆதிக்கும் முதலான கணபதியை போற்றி, ஆதிசக்தியான வல்லபையை போற்றி, அயன்மாலீசன் அருளை போற்றி, சத்குருவே நித்யானந்தரே போற்றி. அதை பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அகங்காரம் உள்ளடக்கி, அகங்காரம் உள்ளடக்கி ஐமுலனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகபொருளதை காலம். அது இல்லையா, இன்னொன்னு நெஞ்சிலே இருந்தது வரலையா, அதுக்கு அடுத்தது இறைவனை நம்ம எடுதல். இந்த பாடல் இல்லையா, போட்டி பாடல் இல்லையாம்மா? போட்டி பாடல் தான், அதில் தான். அகங்காரம் எண்ணி நீங்க வேண்டும், அண்டத்தினை பிண்டத்தில் அறிய வேண்டும், அனாதியை நான் அறிய வேண்டும், அனைத்தும் நீயே என உணர்தல் வேண்டும். அந்த உணர்தல் வேண்டும்ட்டு அதை படிச்சு 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 இதுவானதுக்கு அப்புறம் தான் அகங்காரம் என்னன்னா இல்ல அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும்னு நினைச்சிட்டோம்ல, அதுதான் அகங்காரம். சரி, இப்போ இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, இந்த அகங்காரம், அதாவது அந்த அந்தகரணங்கள்னு 4 விஷயங்கள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதை 4 இருக்கு. இதுல என்னன்னா மனம்ன்றது ஒரு பொருள், சித்தம்ன்றது அறிவு, மனம்ன்றது அது சிந்திச்சு செயல்புரியக்கூடிய விஷயம். மனம் அது கையாளக்கூடிய, யார் கையாளுறாங்களோ அதை பொறுத்து அமைஞ்சிரும் மனம்ன்றது. இந்த சித்தம்ன்றது அறிவு, புத்தின்றது உனக்கு அந்த ஞானம், அதாவது அதை எது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு பகுத்து பார்க்கறது. இந்த அகங்காரம்ன்றது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயம். அந்த அகங்காரம்ன்றது என்னன்னா உன்னை விட இழைச்சவங்களா அவங்க தலைமையில ஏறி மறிக்கிறது, உன்னை விட உயர்ந்தவங்களா ஐயா வாங்கன்றது. இதுதான் அந்த அகங்காரம். இந்த அகங்காரம்ன்றது அதாவது இழைச்சவங்களா பார்க்கும்போது அப்படி பந்தா காட்டுறது,
இதுதான் அகங்காரம். உன்னோட பெரிய ஆள் வரும்போது அவரே காலை பிடிச்சிக்கிறது, இதுக்கு பேர் அகங்காரம். இப்படி 4 வகையா நமக்குள்ள வந்து உக்காந்துருச்சு. இதை தவிர்க்கவே முடியாது. அகங்காரத்தை வந்து சுற்றி அறுக்கணும்னா ஆவாது, நீங்க வாழவே முடியாது. ஏன்னா இங்க வாழணும்னா அகங்காரம் இருக்கும், அகங்காரம் இல்லாம வாழ முடியாது. அப்போ இந்த அகங்காரத்தை வச்சுக்கிட்டு ஒரு நியூட்ரலா, அதாவது எப்படி வந்து சரியா போறதுன்றத ஞானிகள் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இவரு சொன்ன மாதிரி அகங்காரத்தை சுற்றி, ஐம்புலனை சுற்றெடுத்த அகங்காரத்தை உள்ளடக்கணும்ன்றது ரொம்ப கடினமான விஷயம். அப்போ அகங்காரம்னா என்ன அப்படின்னா நான். அப்ப நான் என்ன, இப்போ இந்த பெண்ணு, இந்த போன், இது எந்து நான், இந்த போன் எந்து. நான் என்ன, நீங்க யாருங்கன்னா, நான் வந்து சீனிவாசன், நான் ஒரு விஓஓ, நான் ஒரு அதிகாரி, இல்லை நான் வந்து இந்த லோக்கல் ஆள். இப்போ நான்ன்றதுல ஏதோ ஒரு வகையில் அங்கே இருக்கும். நான் லோக்கல் ஆள், நான் அந்த பந்தா காட்டுறதுக்கு நான் வந்து லோக்கல் ஆள். இந்த ஊர் என்னோட ஊர் இது, நான் லோக்கல் ஆள். அப்போ அந்த நான் வந்துச்சு அங்கே. இந்த போன்னா இது எனதுன்னு வந்துச்சு. அப்போ அந்த நான் எனதுன்றது தான் இந்த அகங்காரம். இந்த ரெண்டை எப்படி ஒழியும்? அப்ப நீ யாருன்னு கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாம நான் சும்மா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துப்பீங்களா? நீங்க ஒத்துப்பீங்களா? யாரும் ஒத்துக்க, யாருப்பா நீனா, ஒன்னையும் என் பேரை சொல்லணும், இல்லை இந்த ஊருக்காரன்னு சொல்லணும், இல்லை நான் வகிக்கிற பதவியை சொல்லணும், எதையோ ஒன்று சொல்லணுமா இல்லையா? அப்ப நான்ன்றதை விட்டுற முடியாது. அடையாளம் வேணும் இல்ல? இப்ப நான்ன்றது எப்படி விட்டுற முடியும்? விட முடியாது. ரெண்டாவது எனது. அப்ப இந்த போன் எனது, இது யாரோ எடுத்து போட்டா நான் போட்டு போனா 25,000 ரூபாய் கொடுத்தா சும்மா போட்டு யாரோ எடுத்தா மட்டும் நான் விட்டுருவேனா? அப்பா எந்துப்பா இது ஆத்தி எடுத்தா கூட எந்தது சொல்லுவேன்ல. இப்ப நான் எனதுன்ற 2 விஷயம்தான் அகங்காரம். இந்த 2 விஷயத்தையும் விடவே முடியாது. ஆனா ஞானிகள் விட்டாங்க. எப்படி விட்டாங்க? ஞானிகள் எப்படி விட்டாங்க அப்படின்னா, அதுதான் இங்க சூட்சம ரகசியம். இப்போ சாதாரண எல்லாம் புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும். நான் பனியன் போட்டுட்டு சட்டை போட்டேன். முதல்ல போட்டது பனியன், அடுத்து போட்டது சட்டை. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். அந்த பனியன்ன்றது நான், சட்டைன்றது எனது. முதல் வந்தது பனியன் போட்டது. இப்போ நான் வெளியில போயிட்டு வந்துட்டேன். இப்போ கழட்டணும். நான் முதல்ல போட்ட பனியனை கழட்ட முடியுமா? சட்டையை தான் முதல்ல கட்டணும். ஆனா நான் முதல்ல போட்டது பனியனை தானே போட்டேன். அதுதான் நான் கட்டினா நியாயமா பார்த்தா. ஆனா மேல இருக்கிறது சட்டை தானே. சட்டை தானே. இப்ப சட்டையை கட்டி தானே பனியன் கட்டணும். முதல்ல போட்டது அதுவா இருந்தாலும் கட்ட வேண்டியது சட்டையை கட்டினாதான் பனியனை கட்ட முடியும். இது மாதிரி இந்த அகங்காரம்ன்றது ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது. முதல்ல அது உள்ள இருக்கும், அப்புறம் இது மேல இருக்கும். நீ இதை கட்டலாம்னு நினைச்சா அதை கட்டி ஆகணும், அதை கட்டணும்னு நினைச்சா இது கூடாது. இப்படி ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது. இது அகங்காரத்தை அழிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன். ஏன்னா ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது கழிக்க முடியாது, இருக்கும். அதனால அகங்காரத்தை அடக்க முடியாது. அப்ப என்ன, நாம அத்தியாசிகள் எப்படி போனோம்னா, இழைச்சவனை கண்டு அவனை இங்க வந்து இங்க பொறுத்து நம்ம ஆசிரமத்துல இருந்து எல்லாருக்கும் தெரியும். நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், நீ சின்ன ஆள், நான் சின்ன, அந்த பாகுபாடு இங்க கிடையாது. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். நேத்து வந்து அபியாசியம் ஒண்ணுதான், 10-20 வருஷமா இருக்கிற அபியாசியம் ஒண்ணுதான். இங்க குருவும் ஒண்ணுதான், சீடரும் ஒண்ணுதான். இங்க எல்லாம் அப்படிதான் பழகிக்கின்னு இருக்கிறோம். அதனால அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம இருக்குதுன்னா அப்ப இங்கதான் அகங்காரம் உள்ள அடங்கி இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப புரியுதா உங்களுக்கு? அகங்காரம் எங்க அடங்கி இருக்குன்னா இங்க அடங்கி இருக்கு. இங்க நான் தான்றதுக்கு ஆள் கிடையாது. இங்க எல்லாருக்கும் எல்லாமும் சொந்தம். எல்லாரும் மாதிரியும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. நீ பெரியாள், நான் பெரியாள்னு இங்க பார்க்க மாட்டோம். அப்ப இந்த இடத்துல அகங்காரம் என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள அடங்கி இருக்கு. ஆனா இங்கேயும் இருக்கு. அதுக்காக இங்க இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அகங்காரம் இங்கேயும் இருக்கு, ஆனா உள்ள அடங்கி இருக்கு. அப்படி இருக்கணும். எல்லாருக்குள்ளேயும் அகங்காரம் உள்ள அடங்கி இருக்கணும், வெளியே வரணும். அப்படி இருந்தா இதுதான் ஞானிகள் வழி. அப்படி இருந்தா சீரா நம்ம வாழ்க்கைய, அந்த பாடத்தையும் பாதைகளையும் சீரா போய்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அன்பே சிவம் மனமே குரு,
என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.